மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து போகணும். எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இயற்கையான பிளேஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் பண்ணிட்டு போனாதான் நம்மளுக்கு உடம்பும் சரி மனசும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்த பிளேஸ் தான் வந்து ஏற்காடு. ஏற்காடுல பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கிறதுக்கு இடம் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. மெயினா வந்து வியூ பாயிண்ட் தான் வந்து ஏற்காடுல வந்து நிறைய இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா கேம் ஆக்டிவிட்டிஸ் கூட நிறைய இருக்கும். சின்ன பசங்கலாம் வந்தா ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். மெயினா பாத்தீங்கன்னா போட்ஸ் ரைடு இருக்கு, ஸ்கை பார்க் இருக்கு, பெட் பார்க் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஏற்காடு வந்திருக்கேன். அப்போ வந்து ஃபேமிலியா கூட வந்து கார்ல வந்திருந்தேன். அந்த டைம்ல வந்து மலை ஏறும் போது என்னால வந்து கார் ஓரமா நிறுத்திட்டு என்னால அந்த வியூ எல்லாம் பார்க்க முடியல. ஆனா இந்த தடவை நான் வந்து பைக்ல வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து நான் தெளிவா வந்து அந்த மலை ஏறும் போது அந்த வியூ எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தான் உங்க தருண் ரோமன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால சரியான வியூ எல்லாம் உங்களால பார்க்க முடியாது. சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏற்காடு வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கு. ஏற்காடுக்கு போறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. நம்ம வந்து காமனா எல்லாருமே போற வழியில் தான் நம்ம இன்னைக்கு போறோம். டவுன் பஸ்ல இருந்து எல்லாமே போவோம் பாத்தீங்களா, அந்த ரூட்ல தான் நம்ம வந்து போறோம். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏற்காடுக்கு மொத்தம் 30 கிலோமீட்டர் கிட்ட வருது. கரெக்டா நீங்க வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து நீங்க மேல ரீச் ஆயிடலாம். நீங்க கீழே இருந்து மலை ஏறும் போதே உங்களுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற கிளைமேட் இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் மலை ஏற ஏற உங்க காதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து பனியில வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் மாறும். நாங்க போகும்போது எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்க வந்து பஸ்லயோ கார்லயோ வந்தா கூட மலை ஏறும் போது அந்த அளவுக்கு வியூ பார்க்க முடியாது. ஆனா இதுவே நீங்க பைக்ல வந்தீங்கன்னா நீங்க ஓரமா பைக் பார்க் பண்ணிட்டு வியூ பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஒரு வழியா வந்து நம்ம ஏற்காடு மேல வந்தாச்சு. இதுதான் வந்து ஸ்டார்டிங் பிளேஸ். எப்படி இருக்கு பாருங்க. வந்தவனே பார்த்தா போட் நிறைய பேர் வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. பார்க்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேட் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. மேல நல்லா குளிரா சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லேடி சீட் வியூ பாயிண்ட்க்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். நான் மெயினா வந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பாக்குறது தான் வந்திருக்கேன். ஏன்னா மெயினா வந்து ஏற்காடுல வந்து வியூ பாயிண்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ மறக்காம வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா போங்க. இங்கிருந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அப்படியே பாருங்க, பயங்கரமாக இருக்கும். இங்கிருந்து கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷமாவது இங்கிருந்து நீங்கள் அழகாக வந்து வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம். மரம்லாம் ரொம்ப பச்சை பசேல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே கிளைமேட் வந்து செம்மையாக இருக்கும். நான் குறையே சொல்ல மாட்டேன். கிளைமேட்டுக்கு ரொம்ப சில்னஸாக சூப்பராக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமான பழம்லாம் இருக்கும். நீங்க பேரே கேள்விப்பட்டிருக்காத பழம்லாம் கூட இங்க இருக்கும். நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். நான் நிறைய வாங்கி சாப்பிட்டேன். செம்மையா இருந்துச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா மழை சீசன்லாம் வந்தீங்கன்னா ஃபுல் மரமே வந்து பாச பிடிச்சி போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்க மெயினா வந்து வெயில் காலத்துல இங்க வரதை விட குளிர் காலத்துல இங்க வந்தீங்கன்னா மரத்துலலாம் வந்து பாச பிடிச்சி போயிட்டு இங்க போட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான இடமா தான் கண்டிப்பா ஏற்காடு இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு போண்டா பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பரா இருக்குமே சொல்லிட்டு ஒரு அக்கா கிட்ட வந்து அக்கா பஜ்ஜி போட்டு தாங்கக்கா அப்படின்னு சொன்னோம். இருப்பா அதை போட்டு தரேன்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட வந்து சூப்பரா வந்து எண்ணெயில போட்டு எடுத்தாங்க. சூடான போண்டாவையும் கார சட்னியும் வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த குளிருக்கு சாப்பிடும் போது எதமா இருந்துச்சு.
இங்கே இருக்கிற வீடுங்களாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து ஒவ்வொரு அடுக்காக வந்து கீழே அப்படியே அழகாக கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. குட்டி குட்டி விவசாயமும் இங்கே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அப்படியே நான் வந்து காற்று அடிக்கிற சத்தம் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி காற்று அடிக்குதுன்னு மட்டும் அப்படியே பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து வியூ பாயிண்ட்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்குமே என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம். இங்கேயுமே வந்து வியூ பாயிண்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி மேலேருந்து பார்த்தா கீழே நிறைய வீடு இருக்கும். அந்த வீடெல்லாம் நம்ம இங்கிருந்தே அழகாக பார்க்க முடியும். மெயினாக வந்து கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயுமே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இடமா தான் இருக்குது. நான் போன டைம் வந்திருக்கும் போது இங்கே ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸில் தான் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம வீடியோ ரீல்ஸ் எல்லாம் போடுறதுக்காக இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துப்பாங்க. போன தடவை வரும்போது அந்த பக்கம்லாம் நிறைய வீடு இருந்துச்சு, எல்லாம் மரத்தால் மறைச்சிட்டு இருக்குதுங்க. இந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதில் படித்து பார்த்து இந்த வியூ பாருங்க, இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு கோவில் ஒன்று தெரியுது பாருங்க, அழகா இருக்கும். இந்த வியூவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வந்தீங்கன்னா கரெக்டா இந்த வியூ மறக்காம மிஸ் பண்ணிடாம பாருங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமே வந்து காட்டுக்கு நடுவுல வந்து இருக்கிற மாதிரி நம்மளால இந்த வியூவை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சேர்வராயன் கோவிலுக்கு தான் நம்ம போறோம். இந்த கோவிலுக்கான சிறப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா குகைக்குள்ள தான் வந்து சாமியே இருக்கும். அதுதான் இந்த கோவிலுக்கான சிறப்பு. வாங்க இப்போ நம்ம போலாம். இதுதான் வந்து கோவில். இப்போ நம்ம வந்து கோவிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்துடலாம். ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி நம்ம வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம்.
இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சீசன் டைம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்தால் விளையாடுறதுக்காக இங்கே வந்து நிறைய ரைட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் சீசன் டைம் வரல, நாங்கள் நார்மல் டைம் தான் வந்தோம். அதனால் வெறும் கிரவுண்டு மட்டும் தான் இருந்துச்சு. நாங்கள் வெறும் வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஓகே கைஸ், ஏற்காடோட வீடியோ வந்து லென்த் வீடியோ. இதே வீடியோவில் வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால நான் எபிசோட் 2 வீடியோ வந்து வச்சுட்டு இருக்கேன். அதை இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.